ஞாயிறுக்கு சொந்தக்காரன் சூரியன் கொஞ்சம் வெக்கப்பட்டு மறைந்து போனானோ சந்திரன் எட்டி பார்க்கையில். ஆமாங்க, இன்னைக்கு கொஞ்சம் வெயிலெல்லாம் மறைஞ்சு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அப்படியே காற்றெல்லாம் அடித்து சூப்பராக இருக்குது. ஸோ இன்னைக்கு என்ன கிரேவின்னு சொல்லி ஷார்ட்ஸ்லேயே உங்களுக்கு ஐடியா கொடுத்துருப்பேன், சொல்லியிருப்பேன். ஸோ சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன். அங்கிட்ட முட்டை வந்து வெந்துக்கிட்டு இருக்கு கொடி அடுப்பில். இங்கே சட்டி வச்சுருக்கேன், வடை சட்டி, காடை கிரேவிக்கு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயட்டும். அதுக்கு வந்து என்ன ஹெர்ப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சோம்பு, பட்டை, கசகசாங்க. ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதை தாளித்து விட்ருவோம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பட்டை, லவங்கம், அப்புறம் அன்னாச்சிப்பூ இதெல்லாம் வந்து போட்டு தாளிச்சுக்கிடுவோம். ஸோ தாளிச்சோன்னையும் கொஞ்சமாக விறகடுப்புனால கொஞ்சம் சீக்கிரமே பொரிஞ்சு தள்ளிடுங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். நமக்கு கிரேவி தேவைன்னா கொஞ்சம் உண்டனா வெங்காயம் போட்டு நம்ம நறுக்கிக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். நம்ம போட்டிருந்த வெங்காயம் பார்த்தா நல்லா வதங்கிருச்சு. ஸோ வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழமும் பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். ஸோ இது வதங்குற கேப்பில் போய் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த காடை எடுத்து வச்சுருக்கேன்ல, மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு நல்லா பெரட்டி வச்சுருக்கேன். ஸோ அந்த கவிழ் வாடை போகிறதுக்கு நம்ம போய் இப்போ இதை கழுவிட்டு வந்துடலாம். அது வரைக்கும் இவங்க கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கிக்கிட்டு இருக்கட்டுங்க. ஸோ இது தாளிச்சதுக்கப்புறம் பட்டை சோம்பு போட்டிருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேங்க. ஸோ நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் சாப்பிட்டதில்ல, அரைச்சி ஊற்றி கிரேவி வச்சதில்லைன்னா ஒரு தடவை வந்து இந்த மாதிரி சின்ன வெங்காயம் இஞ்சி வெள்ளைப்பூடோடு சேர்த்து அரைச்சி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, அது நல்லா வதங்கிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காடையை வந்து போட்டுருவோம். ஸோ காடையை போட்டுட்டு இதை நல்லா ஒரு பரட்டி விட்டுறணும்னா, இதை ஒரு பரட்டிட்டு ஏற்கனவே நம்ம வந்து தக்காளியில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து இந்த தக்காளி கொஞ்சம் உளர்றேன், ஆர்வக்குளரில் மன்னிச்சுக்கோங்க. இந்த இஞ்சி வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயங்க 3 அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இவங்களையும் போட்டுருவோம். இவங்களையும் போட்டுட்டு லேசாக கிண்டி விட்டுக்கிறலாமுங்க. ஸோ இந்த இஞ்சி வெள்ளைப்பூடு பச்சை வாசனை போக கிண்டி விட்டுக்குருவோம். சில பேர் வந்து எப்படி கிண்டுவாங்கன்னா, தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து இஞ்சி வெள்ளைப்பூடையும் போட்டு வதக்கிக்கிடுவாங்கங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஸோ எடுத்து வச்சுருக்க நான்வெஜ்ஜை வந்து இதில் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நான் வந்து இஞ்சி வெள்ளைப்பூடி சின்ன வெங்காயம் போடுவேன். ஏன்னா அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து அதில் இறங்கும். அதுக்காக தான். இது நல்லா வதங்கிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொடியெல்லாம் போட்டுடலாம். ஸோ நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் வந்து நான் என்ன பொடி எடுத்து வச்சுருக்கேன்னா, மல்லித்தூள், மிளகாத்தூளுங்க, கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூளுங்க, அதுக்கப்புறம் மஞ்சத்தூளுங்க. நான் வந்து எப்போயுமே வெங்காயம் சின்ன வெங்காயம் அரைக்கையில் வந்து ஜீரகம் போடுவேன். ஸோ மறந்துட்டேன், அதனால் அதுக்கு பதிலாக இப்போ ஜீரக பொடி எடுத்திருக்கேங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குருவோங்க. ஏற்கனவே நம்ம தக்காளியில் வந்து உப்பு போட்டிருக்கோம், வதங்கிறதுக்கு போட்டுக்கிறலாம். அப்போ தான் வந்து இந்த கறியிலலாம் சேர்மானம் சேரும். அதுக்கப்புறம் பத்தலாட்டினா நம்ம பார்த்து போட்டுக்கோங்க, சரிங்களா. இப்போ இதை நல்லா வந்து ஒரு பரட்டி விட்டுறணுங்க. தண்ணி இப்போயே வந்து ஊற்றிடாதீங்க, இப்போயே நம்ம ஊற்ற மாட்டோம். ஸோ காடை எத்தனை பேத்துக்குங்க ரொம்ப பிடிக்கும்? நான்லாம் வந்து ஒரு காடை பைத்தியம்ங்க. சும்மா சாப்பாடே வேணாம் எனக்கெலாம்.